ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பாவில் ஒரு சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் 3/4 கிலோ சிக்கன் கூட போட்டுக்கலாம். அதையும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஒரு கையளவு எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை கீரி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியும் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 2 எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, ஒரு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க 2 ஸ்பூனு. நான் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ண போகிறேன். நெய்யும் எண்ணெயும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நார்மல் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் தான் நம்ம வந்து பிரியாணிக்கு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சீரக சம்பா அரிசியை வந்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிப்போம். நான் வந்து பிரியாணி சட்டி என்கிட்ட இருக்குது. நான் பெருசாக அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இப்போது சட்டி சூடாகட்டும். இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. அதே 2 ஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்த்துக்குங்க. கடலை எண்ணெய் இல்லைன்னா நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்குங்க. ஏன்னா பிரியாணிக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நெய்யும் எண்ணெயும் போட்டு நல்லா அது சூடாகட்டும். சூடானே நம்ம மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டுடலாம். 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் பாஸ்மதியில் கூட செய்யுங்க. எனக்கு சீரக சம்பாவில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எடுத்து நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க. இப்போ நான் 2 வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஃபுல்லாக வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நான் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும். கலர் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்குங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க. நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுக்குங்க. குக்கரில் செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தம் வச்சு விசில் போட்டுடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அந்த எண்ணெயில் அந்த புதினா வதங்கும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் வதக்கணும். பச்சை வாடை போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நான் தயிரெலாம் ஊற்றலை. சில பேர் தயிர் ஊற்றுவாங்க பிரியாணிக்கு. நான் ஊற்றவே இல்லை கைஸ். நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பாருங்கள், தக்காளி 2 வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டால் போதும். 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது 1/2 கிலோ வரும் அரிசி. சிக்கன் வந்து நான் வந்து ஒரு 3/4 கிலோலேருந்து நான் 1/2 கிலோ எடுத்துக்கேன். நீங்கள் 3/4 கிலோ கூட சேர்த்துங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துருங்க. மல்லித்தூள் சேர்த்துருங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து கலருக்காக போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்க. கரம் மசாலா. இப்போ எல்லா மசாலா நம்ம இதில் இப்போயே போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயில் அந்த பிரிஞ்சு வரணும். நல்லா வாசம், பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் நல்லா ஒரு 4 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் லெக் பீஸ்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுமா நீங்கள் ஆட் பண்ணலைன்னா வேறு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமென்றதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளருக்கு நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கனும் ஒரு 70% 80% நல்லா வெந்திருக்கு. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கங்க. தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போடலாம். நான் போடல இதில். உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்குங்க. இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் கூட வச்சுக்கோங்க. ஸோ நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நல்லா 2 கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது ஸ்மெல்லே. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை இதில் தூக்கி போட்டுடுவோம்.
அரிசி வந்து கரெக்டாக நீங்கள் இதெல்லாம் தாளிக்கிறப்பே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இந்த பாருங்கள், டக்குன்னு போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. அரிசி உடையாமல் இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், 1 டம்ளர் அரிசிக்கு நான் சீரக சம்பாவுக்கு 1.5 டம்ளர் அரிசி சேர்த்தா போதும். 2 டம்ளர் வேண்டாம், அப்புறம் குழஞ்சிடும். ஏன்னா சிக்கன்லேருந்து வேறு தண்ணி வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் 1.5 டம்ளர் போதும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சுடுவோம். அப்பப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இதே மாதிரி நீங்கள் மட்டனும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.